களஞ்சியம் இணையதளத்தில் தற்பொழுது அனைத்து அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டலில் போய்ட்டு இன்கம் டேக்ஸ் டெக்ளரேஷன் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இன்கம் டேக்ஸ் டெக்ளரேஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி செல்ஃப் சர்வீஸ்னு ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் அந்த கார்னரில் இருக்க 3 பாரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டெக்ளரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெக்ளர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அதே மாதிரி லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் கிளிக் பண்ணி இன்கம் டேக்ஸ் டெக்ளரேஷன்னு கிளிக் பண்ணுங்கள். இதை பண்ண உடனே உங்களுக்கு 18 சீரியலில் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் செக்ஷன் மொத்தம் ஷோ பண்ணும். அதில் ஒவ்வொன்றத்தையும் கிளிக் பண்ணி தனித்தனியாக நீங்கள் உங்களோட சேவிங்ஸை என்ட்ரி பண்ணுங்கள். அப்படி என்ட்ரு பண்ணும்போது ஒரு செக்ஷனுக்கு என்னென்ன டீட்டெயில்ன்றதை பற்றி இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 18C அப்படின்ற சீரியலில் 1.5 lakhs வரைக்கும் சேவிங்ஸ் கணக்கு காட்டலாம். அதாவது என்எஸ்சி, பிபிஎஃப், சிபிஎஸ், ஜிபிஎஃப் போன்றவை எல்லாம் சேர்த்து இந்த 1.5 lakhs வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படின்றது எஜுகேஷன் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுது. இது ஃபுல்லாக நம்ம எவ்வளோ பே பண்ணுறோமோ அந்த ஃபைனான்ஷியரில் அதை அப்படியே கழிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு 18E அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹோம் லோனு. இது ஃபஸ்ட் டைம் ஹவுஸ் ஓனருக்கு இது எலிஜிபிள் உண்டு. 1.5 lakhs. இது செப்பரேட் செக்ஷன். அதுக்கடுத்ததாக 18D சீரியல். இது மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரிலேட்டடு. இதில் பார்த்திங்கன்னா செல்ஃப் 25,000 இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். 5,000 ஹெல்த் செக்கப்புக்கும், சீனியர் சிட்டிசன் 50,000, அவருக்கு ஒரு 5,000, டோட்டலாக 75,000 வரைக்கும் எலிஜிபிள் உண்டு. 18DDன்றது டிசேபிள் எபிலிட்டிக்கானது. 40 to 80% 75,000 கழிச்சிக்கலாம். 80 above 1.25 lakhs per annum நாம் கழிச்சிக்கலாம். அதே மாதிரி 18DDB அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கான டிடக்ஷன் பண்ணிக்கிறது. இது 60க்கு கீழே இருந்ததுன்னா 40,000 வரைக்கும். டொனேஷன் நாம் ஏதாவது இந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய டொனேஷன் டீட்டெயில் என்ட்ரு பண்ணுறது. சிலதுக்கு 100%, சிலதுக்கு 50% தான் கிளைம் பண்ண முடியும். அதை பார்த்து சப்மிட் கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம செல்ஃப் டெக்ளரேஷன் பேஜுக்கு போயிடலாம். இதில் 18Cயில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு டீட்டெயில்ஸு. ஸோ இதில் ப்ரீமியம் பெய்டு, தென் சம் அஷ்யூர்டு, பாலிசி நம்பர் போட்டு சேவ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பாலிசி ஸ்டார்டிங் டேட்டை நம்ம என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கோம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டணும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்கோ ஒன்று அதே மாதிரி 18 சீரியலில் இருக்கக்கூடிய சிசி இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது பிபிஎஃப், ஜிபிஎஃப் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வரக்கூடியது. ஸோ அந்த செக்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு அதை நம்ம என்ட்ரி போட்டுக்க வேண்டியது தான். இதில் பாருங்கள், அந்த என்எஸ்சி, அடுத்து பார்த்திங்கன்னா பிபிஎஃப் போன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி டியூஷன் ஃபீயும் இதில் தான் வருது. எந்த செக்ஷன்றதை நீங்கள் ஒன்று ஒன்றா சர்ச் பண்ணிகிட்டே போனீங்கன்னா தெரியும். கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதை அங்கே சேவ் கொடுத்து என்ட்ரு பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்ததாக இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா அதாவது பென்ஷன் ஸ்கீம், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். மோஸ்ட்லி நமக்கு இனிமேல் இது எலிஜிபிள் வராது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் சப்மிட் கொடுத்துட்ருந்தோம் ஒரு 50,000. இனி இது எலிஜிபிள் வராதுன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து 18DD அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸு ப்ரீமியம் பே பண்ணுறது. செல்ஃபு, டிபெண்ட்டு இவங்க 2 பேருக்கும் சேர்த்து அதிகபட்சம் 75,000 வரைக்கும் அதில் நாம் சேவிங்ஸில் கணக்கு காட்டலாம். ஸோ இதை வெரிஃபை பண்ணி
சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அமௌண்ட்டு பே பண்ணுறீங்களோ அதை என்ட்ரு பண்ணி. அதுக்கு அடுத்ததாக 18 டிபி, இதுக்கு அடுத்ததாக 18 டிடி. இந்த 18 டிடி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ட்டு டிசபிலிட்டி இருக்கக்கூடியவங்க, அதாவது நம்ம வீட்டில் யாராவது டிசேபிள் பர்சன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான சேவிங்ஸ் டீட்டெயில் இது. ஸோ அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் அதை பேஸ் பண்ணி இந்த சேவிங்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாலோ அதுக்கான எவ்வளோ செலவு பண்ணோமோ அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து 18E அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டு பெய்டு ஆன் எஜுகேஷன் லோன். ஸோ என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது 18EEBன்றது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்கியிருந்தேன்னா அதையும் சேவிங்ஸில் கணக்கு காமிச்சிக்கலாம். அதில் அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரைக்கும் கணக்கு காட்டலாம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம எவ்வளோ ஹோம் லோன் எடுத்திருந்தோமோ அதை சேவிங்ஸில் கணக்கு காட்ட முடியும். அதிகபட்சம் 2 லட்சம் வரைக்கும் அதில் கணக்கு காட்டலாம். இதுக்கு அடுத்ததாக 18G, நம்ம இன்ஸ்டியூஷனுக்கு இந்த மாதிரி டொனேஷன் கொடுத்துருந்தோன்னா அதை வந்து 18Gயில் கணக்கு காட்டலாம். இதில் அதிகபட்சமாக நாம் எவ்வளோ வேணாலும் கணக்கு காட்டலாம். ஆனால் 100% சில இன்ஸ்டியூஷனுக்கு மட்டும்தான் வரும். இது எல்லாத்துக்கும் 50% தான் வரும். இதுக்கு அடுத்து ஹெச்ஆர்ஏ. இந்த ஹெச்ஆர்ஏ நம்ம மந்த்லி எவ்வளோ ஹெச்ஆர்ஏ பே பண்ணுறோமோ, ரெண்டல் பே பண்ணுறோமோ அதை வந்து என்ட்ரு பண்ணணும். இதில் 8,333 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா நாம் பேன் நம்பர் கொடுத்தாகணும். யார் ஓனரோ அந்த ஓனரோட பேன் நம்பர் இதில் என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணணும். ஸோ இந்த எல்லா டீட்டெயிலையும் நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக அந்த டாப் கார்னரில் இருக்கக்கூடிய 3 லைனை கிளிக் பண்ணோன்னா லாஸ்ட்டில் டவுன்லோட் ரிப்போர்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். இது வந்து ஹவுசிங் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது. ஸோ இந்த நம்ம வெளியே பேங்க் லோன் வாங்கியிருந்தோன்னா அந்த பேங்க் லோனில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு நாம் பே பண்ணுறோமோ அதை வந்து நம்ம கணக்கு காமிச்சிக்கலாங்க. இந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் டவுன்லோடு ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சேவிங்ஸ் என்னெல்லாம் என்ட்ரு பண்ணியிருந்தீங்களோ அது ஃபுல் ரிப்போர்ட்டாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நம்ம என்ட்ரு பண்ணோன்னு சொன்னால் நமக்கு மந்த்லி இன்கம் டேக்ஸு டிடக்ஷன் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். இல்லைன்னா ஹெவியாக டிடக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து இந்த மந்த்து 10th சப்மிட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். தேங்க்யூ.